இன்னைக்கு +2 மாணவர்களுக்கு உண்டான தேர்வு முடிவுகள் இருக்கு. நிறைய மதிப்பெண்கள் முதலிடத்தை பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டுக்கள். அதே சமயத்தில் மதிப்பெண் குறைவாகி மார்க்கு இல்லை, அதனால தேர்வில் ஜெயிக்கலைன்னு இருக்கிற மாணவர்களுக்கு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த +2 மார்க்குனால வாழ்க்கை பெரிய விதத்தில் மாறிட போறதில்ல. அதனால ஒருவேளை மார்க் குறைஞ்சு போயிட்டதுனால இதுக்காக மனசுடைய வேண்டாம். இந்த வருஷமே சில மாதங்களே நீங்க நல்லபடியா படிச்சு தேர்ச்சி பெற முடியும்ன்றதுனால நம்பிக்கை இழக்க வேண்டாம். மற்றவங்களுக்கு சொல்ற விஷயம், எல்லா குழந்தைங்கிட்ட போய் மார்க் வந்துருச்சா, எவ்வளவு வாங்கின அப்படின்னு தயவு செய்து கேட்டு அவங்கள நீங்க கஷ்டப்படுத்திடாதீங்க. நல்ல மார்க் வாங்கினா அவங்களே சொல்லுவாங்க. அவங்க சொல்ல விரும்பாத பட்சத்துல நீங்க போய் என்ன மார்க்குன்னு கேட்டு அந்த குழந்தைகள் மனசை புண்படுத்திடாதீங்க. பொதுவா நம்ம ஊர்ல மார்க்கை பொறுத்துதான் ஒருத்தனுக்கு அறிவு இல்லை இருக்குன்றத பத்தி நம்ம முடிவு பண்றோம். அது உண்மை கிடையாது. மதிப்பெண்களை வச்சு ஒருத்தரோட அறிவையோ திறமையோ நம்ம மதிப்பிட முடியாது. அது ஏதோ அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரங்க ஆரம்பிச்ச ஒரு சிஸ்டம், நம்ம இன்னும் கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமே தவிர அது உண்மையான ஒரு மனிதனோட திறமையோ தரத்தையோ முடிவு செய்யற விஷயம் இல்லைன்றதுனால அதுக்கு கொடுக்கக்கூடிய அதிகபட்ச முக்கியத்துவத்தை நம்ம நிறுத்திக்க முயற்சி பண்ணலாம். அதுவும் போக குழந்தைகளோட பெற்றோர்கள் குழந்தைகள் மார்க் வாங்கினதை பொறுத்து ரொம்பவும் ஓவரா அதை தலைமையில தூக்கி வச்சு ஆடவும் வேண்டாம். மார்க் குறைஞ்சு போயிடுச்சுன்னு குழந்தைங்களை திட்டவும் வேண்டாம். இதுக்காக நம்ம அந்த குழந்தைய கஷ்டப்படுத்திடாம வாழ்க்கையில அந்த குழந்தை ஜெயிக்கிறதுக்கு எந்தெந்த விதத்துல உதவி செய்ய முடியுமோ அதை பத்தி யோசிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணா இது ஒரு நல்ல அனுபவமா குழந்தைகளுக்கு இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்.